டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். சைபர் மோசடியால் ஒரு வருடத்தில் 22,845 கோடி ரூபாயை இழந்த இந்தியர்கள் கடந்த ஆண்டை விட 206% அதிக அளவு பணத்தை இழந்ததாக மத்திய அரசு தகவல். கடந்த அதிமுக ஆட்சியின் வளர்ச்சியை காட்டிலும் திராவிட மாடல் அரசு 2 மடங்கு வளர்ச்சியை கண்டுள்ளது. தனிநபர் வருமானத்தில் தேசிய சராசரி வருமானத்தை தமிழ்நாடு கடந்துள்ளதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். சிறுமி கடத்தப்பட்டு வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வடமாநில நபரிடம் போலீசார் தீவிர விசாரணை. தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை தொடங்குகிறார் அன்புமணி. வரும் 25ஆம் தேதி திருப்பூரில் தொடங்கி நவம்பர் 1ஆம் தேதி தர்மபுரியில் நிறைவு செய்கிறார். தங்கம் விலை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு உயர்வு. இன்று ஒரே நாளில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 760 ரூபாய் உயர்ந்து 75,000 தாண்டியது. இனி விரிவான செய்திகள். சைபர் மோசடியில் சிக்கி இந்தியர்கள் 2024ஆம் ஆண்டில் 22,845 கோடி ரூபாயை இழந்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள மத்திய உள்துறை இணை அமைச்சர் சஞ்சய்குமார், சைபர் கிரைம் தற்போது அதிகரித்து அதன் மூலம் இந்தியர்கள் கடந்த ஆண்டு 22,845.73 கோடி ரூபாய் இழந்துள்ளதாகவும் இது 206% அதிகம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 17.83 லட்சம் புகார்கள் அடிப்படையில் 5,489 கோடி ரூபாய் பணம் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சி காலத்தை விட தமிழகம் தற்போது திராவிட மாடல் ஆட்சியில் 2 மடங்கு வளர்ச்சியை கண்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தனிநபர் வருமானத்தில் தேசிய சராசரியை தமிழகம் விஞ்சியுள்ளதாகவும் இது திராவிட மாடல் அரசின் திட்டங்களின் எதிரொலி என்றும் குறிப்பிட்ட அவர் 2.0 திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகம் முதலிடத்தை பிடிக்கும் என உறுதிபட தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மருத்துவமனையில் இருந்தபடி அரசு பணிகளை தொடர்ந்து கவனித்து வருகிறார். லேசான உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் ஓய்வு எடுத்து வரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசு தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். இந்த நிலையில் தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு 2வது இடத்தை பிடித்துள்ளது குறித்து தனது எக்ஸ் தளத்தில் அவர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் உடல்நிலை நலமாக உள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மருத்துவமனையில் முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். மு.க. முத்து மறைந்த நாள் அன்று நாள் முழுவதும் உணவு சாப்பிடாமல் நின்றவாறே இருந்ததால் முதலமைச்சருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக தெரிவித்தார். திருவள்ளூர் அருகே சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக வடமாநில நபரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கும்மிடிப்பூண்டி அருகே 8 வயது சிறுமி கடந்த 12ஆம் தேதி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இதற்கு காரணமானவனை போலீசார் 10 தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். ஆனால் ஒரு வாரத்திற்கு மேலாகியும் இன்னும் சரியாக துப்பு துவங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்துள்ள உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பாமக தலைவர் அன்புமணி தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை வரும் 25ஆம் தேதி திருப்போரூரில் இருந்து தொடங்க உள்ளார். இது தொடர்பாக பாமக தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 26ஆம் தேதி செங்கல்பட்டு, உத்தரமேரூர், 27ஆம் தேதி காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், 28ஆம் தேதி அம்பத்தூர், மதுரவாயில் உள்ளிட்ட பகுதிகளில் பயணித்து நவம்பர் 1ஆம் தேதி முதற்கட்ட உரிமை மீட்பு பயணத்தை அன்புமணி நிறைவு செய்கிறார். இதன் மூலம் 100 நாட்கள் அவர் பயணிக்க உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்களில் தரமற்ற உணவு விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரை அடுத்து ரயில்களில் விற்பனை செய்பவர்களுக்கு QR கோட் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. ரயில்வே உணவு பணியாளர்களுக்கும் QR குறியீடுடன் கூடிய ID கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. அது இல்லாமல் உணவுப் பொருட்கள் வாங்க வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ள ரயில்வே துறை
விதிமுறைகளை மீறும் உணவு விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. இந்திய விமானப்படையில் இருந்து MiG-21 ரக போர் விமானங்கள் விடைபெறுகின்றன. இந்த ஆண்டு இறுதிக்குள் முழுமையாக திரும்ப பெறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமான பாதுகாப்பு பணியில் MiG-21 ரக விமானங்கள் பெரும் பங்கு வகித்துள்ளன. நீண்ட சேவைகளுக்கு பிறகு தற்போது திரும்ப பெறப்பட உள்ளன. 100 நாள் வேலை உறுதி திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய 464 கோடி ரூபாயை தராமல் மத்திய அரசு நிலுவையில் வைத்துள்ளதாக மக்களவையில் திமுக எம்பிக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கு பதிலளித்துள்ள மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான், தமிழ்நாட்டுக்கு 2023 முதல் 24ஆம் ஆண்டில் 9743 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளதாகவும், அதனைத் தொடர்ந்து 2024 முதல் 25ஆம் ஆண்டு வரை 7585 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் விளக்கமளித்துள்ளார். அதிமுக வெற்றி பெற்றால் தீபாவளி தினத்தில் பெண்களுக்கு புடவை வழங்கப்படும் என EPS வாக்குறுதி அளித்துள்ளார். தேர்தல் பயணம் மேற்கொண்டு வரும் EPS திமுக அரசை கடுமையாக சாடி வருகிறார். இந்த நிலையில் தஞ்சையில் பேசிய அவர், திமுக ஆட்சியில் ரத்து செய்யப்பட்ட தாலிக்கு தங்கம் திட்டம் மீண்டும் இலவச பட்டுப்புடவையுடன் செயல்படுத்தப்படும் என நெசவாளர்கள் மத்தியில் கூறினார். மேலும் ஒவ்வொரு தீபாவளி தினத்தன்றும் பெண்களுக்கு புடவைகள் வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். தங்கம் விலை முன் எப்போதும் இல்லாத அளவு உச்சத்தை எட்டியுள்ளது. ஒரு சவரன் 75,000 தற்போது தாண்டியுள்ளது. ஆபரண தங்கம் இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து 75,040 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 9,380 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தங்கம் விலை கடந்த 3 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 1,680 ரூபாய் உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ST கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.